மனதோரம் ஒரு காயம் எங்கும் பல பிம்பம் அது நான் சாயத்து நீதானடி நீதான் நான் தானே தேதேன். ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய எஸ்எஸ் எடிட்டிங் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போட வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி கைஸ், நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த போல் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அலைட் மோஷன் அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அலைட் மோஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீசெட் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ப்ரீசெட்லேயே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னு உங்களுக்கு அலைட் மோஷன் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடும். அதில் போய் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி இம்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் ஆப்ஷன் அது பிறகு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் தான் கைஸ் ஷோ ஆகும். இந்த மாதிரி பேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுதான் எடிட்டிங் பேஜ். இதில் மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கைஸ் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ வந்து குரூப் 1 இருக்குல்ல, அந்த குரூப் லேயர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு குரூப் 1 லேயரை கிளிக் பண்ணி எடிட் குரூப்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோட ஸ்டார்டிங் இப்படி இந்த மாதிரி மூவ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் லேயர்ஸ் வரும். இப்படி மூவ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிவிடணும். நம்ம இப்போ வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிவிடுவோம். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடு கீழே இருந்து ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இப்போ உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிடணும். நம்ம வந்து நம்மளுடைய ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிடுவோம் கைஸ். இப்போ வந்து நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் லாஸ்ட் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு இதில் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து மூவ் பண்ணிவிடுங்க. இந்த லேயர் ஃபோட்டோ லேயர் வந்து இந்த குரூப்போட எண்டிங் வரைக்கும் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பு ஸ்டார்டிங் வந்துட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ இந்த சைடில் வந்து இந்த ஃபோட்டோ லேயரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி சைடில் டச் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே அந்த ரெக்டாங்கிள் லேயருக்கு கீழே வந்து நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டுங்க. பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 1 ஸ்டெப் பேக் வந்துடுங்க. வந்துட்டு இப்போவும் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் வந்து குரூப் 2ன்னு ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயரை கிளிக் பண்ணி எடிட் குரூப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டிங்கன்னா லேயர் எல்லாம் வந்துடும் ரெக்டாங்கிள் லேயரு. இப்போ இதில் ரைட் சைடு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு க்ரீன் கலரில் இருக்க மீடியா ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிடணும். நம்ம இப்போ வந்து பாய் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணிவிடுங்க. இந்த குரூப் லாஸ்ட் வரைக்கும் இந்த ஃபோட்டோ லேயரை வந்து நீங்கள் இந்த ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் லெண்டிங் பண்ணிவிடுங்க, ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. இந்த குரூப்போட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த ஃபோட்டோ லேயர் இந்த மாதிரி சைடில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி கீழே கொண்டு வந்துடுங்க. அந்த ரெக்டாங்கிள் அந்த இதுக்கு கீழே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி நம்ம இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துடும். அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இப்போ மூவ் பண்ணிவிடுங்க. மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கரெக்டாக செட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இதில் வந்து இப்போது நீங்கள் வந்து லிரிக்ஸ் வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த லிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு லிரிக்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு லிரிக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எஃபெக்ட் ஆப்ஷன் கீழே இருக்கும். அந்த எஃபெக்ட் ஆப்ஷனில் வந்து ஆட் எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் மேலே டாப்பில் இருக்க சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வெப்புன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க அந்த வெப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட் வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணி போல் நீங்கள் கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி இந்த லிரிக்ஸ் லேயரில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து எண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த எண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எண்ட் ஆப்ஷன் நம்ம இப்போ செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரி அடுத்தது ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போய்ட்டு அந்த கீ ஃப்ரேமில் வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இந்த டைம் லைனை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு வரும்போது நம்ம வந்து 25.7% வச்சுருக்கோம் ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமில். இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இந்த வீடியோ வந்து கரெக்டாக அந்த லிரிக்ஸ் வந்து கரெக்டாக இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிட்டோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து இந்த எஃபெக்ட் இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது இந்த எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, கீழே எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் 3 டாட் இருக்குது பாருங்கள் கீழே லெஃப்ட் சைடு. அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் இந்த அடுத்த லிரிக்ஸுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணிவிடுங்க. எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் லெஃப்ட் சைடு இருக்குது அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அப்புறம் பேக் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் எல்லா லிரிக்ஸுக்கும் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணக்கூடியது வந்து இந்த இருக்குது பாருங்கள், இங்கே டபுள் பீட் மார்க் இருக்கும். 50.25ன்னு ஒரு அந்த செகண்ட் வரைக்கும் தான் இந்த லிரிக்ஸ் எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோட ஸ்டார்டிங் வாங்க, வீடியோட ஸ்டார்டிங் வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் கீழே வந்து அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ நான் வந்து ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிடுவோம். அதுக்கு மீடியா ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டெம்ப்ளேட்டு அந்த டெம்ப்ளேட்டை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டெம்ப்ளேட்டை லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோட லாஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடுங்க கைஸ். இந்த மாதிரி ட்ராக் பண்ணி கொண்டு வந்துடுங்க லாஸ்ட்டுக்கு. லாஸ்ட் அந்த ஃபோட்டோ லேயர் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக ட்ராக் பண்ணி இந்த 2 குரூப்புக்கு மேலே வச்சுடுங்க. கரெக்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் கைஸ். அந்த குரூப்புக்கு மேலே வச்சுடுங்க, 2 குரூப்புக்கு மேலே. இப்போ அந்த டெம்ப்ளேட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி ஆப்ஷனில் வந்து இதில் லைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபோட்டோ வர தெரியும். அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்க இந்த ஒப்பாசிட்டி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து இந்த ஒயிட் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணும் எவ்வளோ வேண்டாமோ அந்த அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ வந்து 66க்கு வச்சுட்டோம். அப்புறம் 1 ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூவ் ஆகும், கரெக்டாக ஷோ ஆகும் ஃபோட்டோ. இந்த மாதிரி இந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிட்டு டெலிகிராம் சேனல் பேஜில் வந்து மேலே டாப்பில் 3 டாட்டில் வந்து அதில் சர்ச் ஐக்கான் இருக்கும். அந்த சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியல இதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து கிடச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து அந்த 3 டாட் இந்த பீட் மார்க் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, 3 டாட்டு அந்த பீட் மார்க் வரைக்கும் இந்த மாடலில் வரும் டெம்ப்ளேட் ஆட் பண்ணியதாட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 50:27 அது வரைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கைஸ் ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி உங்களுக்கு லேயர் கொடுத்துருப்பேன், ஆரஞ்சு கலர் லேயர். இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலர் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டார் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிடுவோம். மேலே டாப்பில் வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே டாப்பில் ப்ளஸ் ஐக்கான் இருக்க செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்டெப் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு மூவ் பண்ணிடுங்க. மூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலர் லேயரில் வந்து நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் லேயரில் ஃபோட்டோ ஆட் பண்ணணும்ல, இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து 3 டாட் லெஃப்ட் சைடு இருக்கும், அந்த டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் வரைக்கும் ஆரஞ்சு கலர் லேயருக்கு நான் எஃபெக்ட் கொடுக்கல, நீங்கள் ஆட் பண்ணியதாக தான் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் அடுத்த வரைக்கும் ஆரஞ்சு கலர் லேயர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி லெஃப்ட் சைடு இருக்க டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி இந்த ரெட் கலருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஆரஞ்சு கலர் எல்லா லேயர்ஸுக்குமே நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிடுங்க. ஆரஞ்சு கலர் லேயரை கிளிக் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடு இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஆரஞ்சு கலர் லேயர்ஸுக்கு கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. சரி கைஸ், நம்ம இப்போ வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டோம் எஃபெக்ட் ஆரஞ்சு கலர் லேயர்ஸ்க்கு. அது பிறகு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க அந்த லேயர் இருக்குது பாருங்கள், அந்த ரெட் கலர் லேயரு அது வந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு இருக்க ரெட் கலர் லேயர் வந்து எங்கே இருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. 19:19 அந்த ரேஷியோ அந்த டைம் செகண்டில் இருக்குது. உங்களுக்கு அந்த ரெட் கலர் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் லெஃப்ட் சைடு இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் இருக்க ரெட் கலர் லேயருக்கெல்லாம் நீங்கள் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. அதில் நான் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். நீங்கள் அந்த ரெட் கலர் லேயரை கிளிக் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷனில் போய்ட்டு லெஃப்ட் சைடு இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மூவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்க ரெட் கலர் லேயரை கிளிக் பண்ணி 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க எஃபெக்ட் ஆப்ஷனில் போய்.
இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம வந்து கரெக்டாக எஃபெக்ட் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். நம்ம இந்த ஃபஸ்ட்டு இருக்க லேயரில் ஃபோட்டோ ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் இருக்க ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க ரைட் சைடு இருக்குது. அதுக்கப்புறம் ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் இருக்க அந்த ரெட் கலரில் கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க கைஸ். நம்ம ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுவோம். கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இருக்க ஆரஞ்சு கலரில் கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேல் டாப்பில் ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிவிடுங்க கைஸ். சரி கைஸ், இப்போ நம்ம லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து ஃபோட்டோ கரெக்டாக ஆட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் இப்போ கரெக்டாக ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து கரெக்டாக வீடியோ போட்டு பார்த்துட்டு இப்போ ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு ஆரோ ஐக்கான் ரைட் சைடு டாப்பில் இருக்கும். அந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண பிறகு உங்களுடைய வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகும். எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்ச பிறகு சேவ் ஆப்ஷன் கேட்கும். சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேலரிக்கு வந்து வீடியோ சேவ் ஆகும் கைஸ். சரி கைஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த சேனலில் நான் போடுவேன், எடிட்டிங் வீடியோஸ். சரி கைஸ், நன்றி, வணக்கம். மீண்டும் உங்கள் அபினேஷ்.